ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நியூ வியர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து சொர்ண கேரளம் SK5. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி 3-4 ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், 3 ரிசல்ட்டு வந்து நம்ம கணக்கு எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இதை 2ங்கிறது எக்ஸு, 4ங்கிறது ஒய்இ, இது டிங்கிற 5ங்கிறது இந்த போர்டு 3 பார்த்திங்கன்னா டி போர்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கே தெரியும், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு தெரியும். இதை பாருங்கள், இந்த ஒய் போர்டில் இருக்கிறது எப்படி பாஸ் ஆகிருக்கு ஏபிசிக்குள்ளே பண்ணுறது. 4க்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நான் பாருங்கள் 8ஆம் நம்பர், 8க்கு பவர் என்ன அப்படின்னா 3. அப்போ அதுதான் அடுத்த ரிசல்ட் பாஸ் ஆகிக்குது. அடுத்தது பாருங்கள் 2க்கு பவர் 7 வரணும். அப்போ நேரடியாக என்ன செஞ்சுக்கிறதுனா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 இன்றைக்கி பாருங்கள் 318, 249. அப்போ இந்த ஒய் போர்டில் 1, இந்த 1க்கு பவர் என்ன அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு போர்டில் பாஸ் ஆகுது. எந்த போர்டுனா பி போர்டில் கண்டிப்பாக நாளைக்கு 6ங்கிற நம்பர் பாஸ் ஆக போகுது. அப்போ நீங்கள் கணக்கில் வச்சுங்க, 6ஆம் நம்பரை ஏபிசி போர்டில் ஒன்று பாஸ் ஆக போகுது. வாங்க மீதி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் லிஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் வந்து பாருங்கள், ஏ போர்டில் பெண்டிங் அதிக நாள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் 13 நாள் பெண்டிங் இருக்குது. அடுத்து 5, அடுத்தது 8ஆம் நம்பர் 14 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து 30 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி 8 வந்து பார்த்திங்கன்னா 70 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்து 31 நாள் பெண்டிங் காட்டுது. பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதிக நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இந்த 6ஆம் நம்பர் வந்து பாருங்கள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு, சி போர்டு பாஸ் ஆகிக்குது. பார்த்திங்கன்னா பி போர்டில் பெண்டிங் இருக்குது. அப்போ நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கு 6ஆம் நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆக வாய்ப்பு 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 2ஆம் நம்பர் 20 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி 0 வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் பெண்டிங் காட்டுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ பி போர்டு, சி போர்டு பார்த்துடலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 9, 7. அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 4, 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 8, 4. அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு வந்து 6, 1. இது வந்து பார்த்திங்கன்னா 100% நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பர் அதுக்கு சப்போர்ட்டாக 1 கொடுத்துருக்கேன். பாருங்கள், இயர் சார்ட்டில் நாளைக்கு பாருங்கள் 0-35 2024. அதே மாதிரி 2023 585 இருக்குது. ஓகேங்களா? அதில் பாருங்கள் 2024 5க்கு பவர் 0. ஓகேங்களா? 8க்கு பவர் 3, 5 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அப்புறம் நாளைக்கு வந்து 0-35ங்களா, 0 பவருக்கு என்ன அப்படின்னா 5. ஓகேங்களா? 3க்கு பவர் 8. அதே மாதிரி 5க்கு பவர் என்ன 0. அப்போ 550 கணக்கில் வச்சுக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சி போட்டு பார்த்தலாம். ஏபி பொறுத்த வரைக்கும் ஏபி, பிசி, ஏசி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆளில் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ நாளைக்கு 94, 49, 44, 98, 38, 89, 99. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு பார்த்துடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும்
943 498. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி பார்த்தலாம். ஏபிசி பொறுத்த வரைக்கும் 894 489 944 398 580. நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போடணும்னு வச்சிங்கன்னா 73 391 63 727 இந்த நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணால் எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வின்னிங்கான அடுத்த அரை மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆகிடும். மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, இது நேரடி கம்பெனி. நம்பி வாங்க, நம்பி வந்து நம்பர் போடுங்க.